ஏ காலத்தில் ஆவரேஜ் கொடுத்துருக்கேன், பி காலத்தில் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த சி காலத்தில் வந்து என்ன வேணும்னா எனக்கு கிரேடு கண்டுபிடிக்கணும். ஏ கிரேடா இல்லை பி கிரேடான்னு இல்லை சி கிரேடான்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஆவரேஜ் வந்து எனக்கு 75 மேலே இருக்குன்னு, அதே மாதிரி ரிசல்ட் வந்து பாஸாக இருக்குன்னு, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஏ கிரேடு. 75 மார்க்குக்கு 75% மேலே இருக்குன்னு, அதே மாதிரி வந்து ரிசல்ட் வந்து பாஸாக இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா கிரேடு ஏ கிரேடு. ஓகேங்களா? இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 75% மேலே இருக்குன்னு, ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு இருக்கணும். அப்படின்னா ஏ கிரேடு. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது அதை வந்து எப்படி வந்து இஃப் கண்டிஷனை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது. அதுக்கு வந்து இப்போ மோர் தென் ஒன் கண்டிஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னது ஆவரேஜும் கண்டுபிடிக்கிறோம், ரிசல்ட்டையும் ரெண்டு ஃபீல்டை கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இஃப் அண்டுங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ சேர்த்துட்டு பக்கத்தில் அண்டுன்னு சேர்க்கணும். ரெண்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இப்பையும் ப்ளஸ் அண்டையும் சேர்க்கணும். இப்போ பாருங்க, இந்த ஈக்குவல் கொடுத்துருங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு இஃப்னு சொல்லிட்டு ஓப்பன் பிராக்கெட்டு க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள அண்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்டை கம்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 75. ஓகேங்களா? 75 சொல்லி கொடுத்துருக்கேன். 75க்கு மேலே இருந்தால் ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு அடுத்த ஃபீல்டை கிளிக் பண்ணிங்க. இந்த ஃபீல்டுக்கு என்னது V2 கொடுத்துட்டு ஈக்குவல் டு அது எப்படி இருக்குன்னு கொட்டேஷனுக்குள்ள பாஸ்ன்னு இருக்கணும். இந்த மாதிரி பாஸ்ன்னு இருக்கணும். ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இப்போ இதுக்கு வந்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், இந்த கொட்டேஷனுக்குள்ள இப்போ வந்தது ஏ கிரேடுன்னு சொல்லிடலாம், ஏன்னு சொல்லிடலாம். சப்போஸ் இது இல்லைன்னு வச்சுங்களேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு இல்லைன்னா இங்கே ஒரு கமா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள நோன்னு சொல்லி கொடுத்துருங்க, நோ கிரேடுன்னு சொல்லி கொடுத்துருங்க. சும்மா ஒரு சிம்பிளாக சொல்கிறதுக்காக சொல்கிறது. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஏன் நோன்னு வருதுன்னா இங்கே பாருங்கள். இப்போ ரெண்டையும் வந்து ட்ரூவாக இல்லை. ஒன்று வந்து பாஸ் ஓகே ட்ரூவாக இருக்குது, ஆனால் வந்து ஆவரேஜ் வந்து ஃபால்ஸாக இருக்குது. அப்போ இந்த அண்டு போட்டிங்கன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ரெண்டு ஃபீல்டுமே ட்ரூவாக இருக்கணும். ட்ரூவாக இருந்தால் தான் இங்கே வந்து ஆன்சர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வச்சிங்களேன், இப்போ 80% கொடுக்குற இடத்துல கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோன்னா உங்களுக்கு ஏ கிரேட்னு வந்துச்சு பாருங்கள். அப்போ இதனுடைய மீனிங் என்னன்னா, இந்த அண்டினுடைய மீனிங்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூன்னு சொல்லி வரும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.